ألا يعلم من خلق وهو اللطيف الخبير. அலா யக்லமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். எனக்கு ஆசையான ஆயத்து. அலா யக்லமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், ஓகே இப்போ மனசில் இருக்கிற உங்களுக்கு தலைக்கு விளங்குது இல்லையா, அது உங்களுக்கு யோசிக்க கஷ்டமா, எனக்கு உங்களோட மனசில் இருக்கிறது தெரியும் என்று யோசிக்க கஷ்டமா. அலா யக்லமு மன் ஹலக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். ஓகே, அலா ஆண்டா கேள்வி, ஆண்டா கேள்வி, இதுக்கு அம்சா வந்து வரணும். மீனா லா யக்லமு, யக்லமு என்றா அவனுக்கு தெரியும். யக்லமு என்றா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும். லா யக்லமு என்றா லா என்றா இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியா. ஆ என்றா கேள்வியாக மாறும். அப்போ எப்படி மாத்துறே? அவனுக்கு தெரியாம எப்படி கேள்வியாக மாத்துறே? அவனுக்கு தெரியாதா, அவன் அறிய மாட்டானா, அவனுக்கு தெரியாதா. மன் ஹலக, மன் என்றா யாரு, ஹலக் என்றா படைத்தான். யாரு படைத்தானோ அவனுக்கு தெரியாதா. யாரு படைத்தானோ அவனுக்கு தெரியாதா. இதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது, அது அர்த்தத்தை நான் பார்க்கல, ஏன்னா உங்களுக்கு குழப்பம் சுட்டி. ஒரு அர்த்தத்தை மட்டும் இங்கே பார்ப்போம். நான் வந்து சுருக்கமான தஃசீர் பண்ணல, ரெண்டு அர்த்தத்தை சொல்கிறேன். அலா யக்லமு மன் ஹலக் என்ற என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியாதா, யார் யார் படைத்தானோ அவனுக்கு தெரியாதா. யார் படைத்தானோ அவனுக்கு தெரியாதா. ஏன் சார் எப்படி எப்படி எடுத்தோம்? மற இன்னொருத்தருக்கு பார்க்க. யக்லமு என்றா அவனுக்கு தெரியும், லா என்றா தெரியா, அவனுக்கு தெரியா. அதை கேள்வியாக மாற்றினா அவனுக்கு தெரியாதா. மன் ஹலக, ஹலக என்றை படைக்கிறே, மன் என்றா யார் படைத்தானோ அவனுக்கு தெரியாதா. அப்படி என்ன சொல்கிறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு தெரியுமான்னு உங்களுக்கு டவுட் வருதா? அப்போ நினச்சிக்கோங்க, உங்களை படைச்சதே நான் தான், எனக்கு தெரியாதா. அப்படி மனசில் அப்படி என்ன அர்த்தம் என்னம்மா? அப்படி மனசில் சிந்தனை உருவாக்குற மாதிரி எங்களை செட்டப் பண்ணது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த மனசில் சிந்தனை உருவாகிற செட்டப்பை ரப்பு தான் எங்களை போட்டிக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியாதா நாங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். அலா யக்லமு மன் ஹலக, படைத்தவனுக்கு தெரியாதா. வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். வாண்டா இன்னும், வாண்டா இன்னும், ஹுவேண்டா அவன், ஹுவேண்டா அவன், மேலும் அவன் லத்தீஃப். லத்தீஃப் என்ற அர்த்தம் வந்து நுட்பமானவன். நுட்பமானவன், நுட்பமானவன் என்று சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமாக கவனிக்கிறேன் அர்த்தம். இப்போ சிலவங்களுக்கு இந்த இந்த நல்லா சூப்பர்வைசர்மா இருக்குது, வந்து செக் பண்ணுவாங்க க்ளீனாக, ஒரு டொட்டொன்னு எங்கெங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க, இன்னொரு டொட்டு நிற்குது அப்படின்னு. அப்போ எங்களோட மனுஷனுக்கே இவ்வளோ நுட்பம் நிற்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நுட்பமாக எங்களை பார்க்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அவன் நுட்பமானவன், அல் ஹபீர், முழுமையாக அறிந்தவன். இந்த ஹபீருக்கு மட்டும் நாங்கள் யோசித்தோம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் போல், 4 மாதம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி அர்த்தம் கொடுக்குறேன். இது ஹபீர் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே தெரியும். மாற மீனிங் இல்லை இன்ஷா அல்லாஹ். இப்போக்கு முழுமையாக அறிந்தவன் என்று நாங்கள் வச்சுக்கொள்வோம். ஹபீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தும் தெரியும், எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரிதானே? அலா யக்லமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், படைத்தவனுக்கு தெரியாதா, இன்னும் அவன் நுட்பமானவன், லத்தீஃப் ஹபீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தும் அறிந்தவன். அதை சொல்லி நாங்கள் வந்து உம்மா எதனா சொல்கிறாங்க, துவா கேட்க கொடுக்கல, வாயை திறந்து துவா கேட்குற கற்று பேசுகிறோம் இருக்குது. ஆனால் நாங்கள் உள்ளத்தால் துவா கேட்டாலும் ரப்பு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் தொலை போகலை, உள்ளத்தால் துவா கேட்கணும், தமிழால் பேசல. நாங்கள் ரப்போட சுஜூத்தில் உள்ளத்தால் துவா கேட்குறோம், தொலை போகலை, உள்ளத்தால் பேசுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்கட நாங்கள் பேச்சை வெளிப்படுத்தினாலும் உள்ளத்தில் வச்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அவனுக்கு கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. ரைட்டாம்மா? பாஷையும் பிரச்சனை இல்லை. ஹபீர், அவன் ஹபீர், அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அப்புறம் லத்தீஃப், உள்ளது நுணுக்கமாக பார்க்குறான். நாங்கள் என்னத்தை நினைக்கிறோமோ, என்னென்ன பேசுமோ எல்லாமே ரொம்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளான்.